ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசியோட படம் ரிலீஸ் ஆகி ஃபுல் வைப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து ஃபிளாப் மூவியா கொடுத்துட்டு இருந்த ஏஆர் முருகதாஸுக்கு சிவகார்த்திகேயன் தான் நம்ம துருப்பு சீட்டு, இவனை வச்சுதான் நம்ம கம்பேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாரோ தெரியல. சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள காமெடியாவும் காமிச்சாச்சு, ஒரு லவ் அண்ட் ரொமான்டிக் எல்லாமே காமிச்சாச்சு. பட் ஆக்ஷன் அப்படிங்கறத வந்து இன்னும் காட்டவே இல்லை மக்களுக்கு. அந்த திறமை என்கிட்ட இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தோட காம்போவும் நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கூடவே அனிருத்தோட பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல. கூலி படத்துல இருந்ததை விட வைப் இதுல கம்மி தான். இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அது அந்த கன் சவுண்ட் எல்லாம் சூப்பர் பயங்கர எஃபெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி ஃபிளாஷ்பேக் லவ் எப்படி என்னாச்சு அப்படின்னு கொண்டு போனாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல் தீபாவளி தான். பேசாம தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அங்க வெடி வெடிக்கிற சவுண்ட் உள்ள அடிக்கிற சவுண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் சவுண்ட் ஃபுல் கன் ஃபுல் ஃபயரிங் இதே தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால பயங்கர ஆக்ஷன் வந்து செகண்ட் ஹாஃப்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா எல்லா படத்துலயும் நார்மலா வர மாதிரி தான். தமிழ்நாட்டுல வந்து கன் புழக்கம் இல்ல, எல்லாமே கத்திய கட்டைய வச்சு அடிச்சுட்டு கிடக்குறானுங்க. அவங்கள்ட்ட கண்ணை கொடுத்தோம்னா கண் புழக்கம் வந்து அதிகமாயிடும், துப்பாக்கி புழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேங் உள்ள வருது. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு போகவே கூடாது அப்படின்னு செக் போஸ்ட்லயே லாக் பண்ணி அடிக்கிறது தான். நம்ம டீசர்லயே சொல்லியிருந்தோம், டீசர் ரிவ்யூல செக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் வந்து காரெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரி ஒரு சீன் வந்திருக்குங்களா, அது இந்த இடத்துல தான் ஷூட் ஆயிருக்கு. 6 கண்டெய்னர்ல உள்ள துப்பாக்கியை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது வில்லனோட ஒரு குறிக்கோள். ஆனா அதை தடுத்துடணும், வெளியே வரக்கூடாது, உள்ளே வச்சு முடிச்சிடணும், ஒரே ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியை விட்டு வெளில வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டீம். இதுதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மென்டலி ஒரு பேஷண்ட், அவருக்கு வந்து லவ் ஃபெயிலியர், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லவ் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த காம்போலாம் சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அந்த டோல்கேட்டோட ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கண்டெய்னர் வந்து ஸ்பீடா வந்து அடிச்சு எல்லா காரையும் வந்து நொறுக்கி தள்ளிட்டு போறப்ப அதோட பிஜிஎம் அதோட சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் தியேட்டர்ல பாக்குறப்ப வேற லெவல்ல இருந்தது. கண்டிப்பா இந்த மூவி வந்து தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வைப் உங்களுக்கு கிடைக்கும். கூட வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல பாராட்டியாகணும். கெவின் குமார் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. வேற லெவல் ஸ்ட்ரென்த் செம்மையா பண்ணியிருக்காரு. நல்லா ஒர்க் அவுட் இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட கதையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு என்னவோ தெரியல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷனா வச்சு கிழிச்சிட்டாரு. படம் ஃபுல்லாவே தெறிக்க விட்டுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா லவ் நல்லா செட் ஆயிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலதி 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருப்பாரு லாஸ்ட் வரையும். படம் வந்து மாறா இருக்கு அப்படிங்கறத விட வந்து பாத்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கூடவே காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆயிருந்தது. அது வந்து ஒரு ஃபேமிலி ரிலேட்டட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இந்த மூவியை வந்து அஃபெக்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வேற ட்ராக்ல போயிடுச்சு, இது ஒரு வேற ட்ராக்ல போயிடுச்சு. ரெண்டு பேரும் சின்ன திரையில இருந்து வந்து பார்த்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் நான் சலைச்சவனே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்து ஒரு இடத்த வந்து அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப ரீசெண்டா அமரன் மூவிக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அதிகமா கண்ணை வச்சிருக்கிற படம் இது மட்டும் தான். என்னைக்கு தளபதி கையில கண்ணை கொடுத்தாரோ அன்னையில இருந்து கையும் கண்ணுமா தான் சுத்திட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாமே இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் படம் எல்லாமே பார்த்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா சிவா பொடிங்க கண்ணை உங்களுக்கு இந்த பதவி உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து இன்னமும் படத்துல கண்ணோட தான் சுத்திட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் கேவிபி பாலா சொல்லவே தேவையில்ல. பல சமூக சேவை செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு தனியாக அடையாளத்தை நான் வந்து உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காந்தி கண்ணாடியில் அவரோட ஆக்டிங் வந்து நல்லா கொடுத்திருக்காரு. அந்த காந்தி கண்ணாடி ரிவ்யூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல இருக்கு, கீழே செக் பண்ணி பாருங்க. மதராசி அப்படிங்கிறப்ப சிம்பிளா சொல்லும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள கன் வரக்கூடாது. இதைத்தான் ஒன்லைன் ஸ்டோரி சொன்னதா இதேதான். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு நார்மல் ஆர்டினரி மேன் எப்படி இந்த போலீஸ் கேங் கூட மிங்கிள் ஆகுறாரு, அதான் ட்விஸ்ட். அந்த கதையை சொல்லிட்டு அப்படின்னா நம்ம படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடும். எப்படி போலீஸ் டீம் கூட சேர்ந்து உள்ள போறாரு, அதை வந்து தடுத்து நிறுத்துறாரு, எப்படி இவங்களுக்கும் வில்லனுக்கும் ஒரு கனெக்ஷன் வருது அப்படிங்கறத காட்டுறது தான் வந்து படத்தோட மெயின் பாயிண்ட் அப்படிங்கறத கூட சொல்லலாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா விக்ராந்த் ஆக்டிங் வேற லெவல். கொஞ்சம் சீன்ஸ் அவருக்கு வந்து ஷார்ட் பீரியட் கொடுத்திருந்தாலும் அவருக்கான இடத்தை வந்து அவர் கரெக்டா நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. நானும் இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. பட் லவ் ஆக்ஷன் ரொமான்டிக் எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜிஎம் வந்து வைப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா கூலியில வர்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து விக்ரம் கூலி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம் வந்து வேற லெவல்ல போட்டிருந்தாரு. சேம் அனிருத் வந்து இதுலயும் வந்து பிஜிஎம் வந்து எதிர்பார்த்தேன். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டியும் 80% கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா எந்தெந்த இடத்துல வந்து பூம் கம்மியாகும், எந்த இடத்துல நல்லா வரணும் அப்படிங்கறதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அந்த கூலியும் விக்ரமோட வைப் வந்து இதுல இல்ல அப்படின்னு தான் சொல்லணும்.
என்ன ஒரு ஓரமஞ்சனி என்னவோ தெரில, சிவகார்த்திகிட்ட தான் கேட்கணும் என்ன சனிக்கும் உங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட்டில் இசை வெளியீட்டு அடியை பற்றி நல்லா புகழ்ந்து தெளியிருந்தார். பட் படம் பார்க்குறப்ப நானும் நினச்சேன், ஓகே ஆடியோ லான்ச்லேயே இந்த ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக படத்தில் பார்க்குறப்ப பிஜிஎம் நல்லா தெறிக்க விட்டுருப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்து போனேன். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாலும் 80% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட படம் முடிஞ்சு எல்லாருமே வெளியில் வந்தாங்க. அதோட ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்து படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் வந்து அதிகமாக மிஸ் ஆகிருக்கு செகண்ட் ஹாஃபில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே பரவாயில்ல, லாஜிக்கெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கே கனெக்ட் ஆகலை. எப்படின்னா ஒரு அத்துமீறி தமிழ்நாட்டு எல்லைக்கு உள்ள 6 கண்டெய்னர் வருது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ஹையர் சுப்பீரியர் ஆஃபீஸருக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாட்டியும் தமிழ்நாடோட உள்துறை அமைச்சகத்துக்கு வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆட்களில் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்திருக்கணும். அந்த இதுவுமே வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமலே உள்ளே கொண்டு வர மாதிரி இந்த கதையில் கூட சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் மீடியா வந்து கால் வைக்காத இடமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மீடியாவோட பவர் இருக்கிறப்ப இது மீடியாவுக்கே தெரியாமல் உள்ள கொண்டு வர மாதிரியும் இதை வந்து சீக்கிரட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பல இடத்துல வந்து லாஜிக் மிஸ் ஆயிருக்கு. லாஜிக்கே இல்லாத, அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம், ஒரு இப்போ போலீஸ் இந்த டீம்ல இருக்காங்க, இவங்க மூலியமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, அதனால வந்து சீக்கிரட்டா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு லீட் கொடுத்து சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. எதுவுமே இல்லை. இவர் பாட்டுக்கு சிவகார்த்திகேயன் போறாரு, கெமிக்கல் ஃபேக்டரி உள்ள போறாரு, அடிச்சு தூக்கிட்டு எல்லாத்தையும் வராரு, ஒரு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு உள்ள போறாரு. அப்ப அந்த இவர் உள்ள போறதுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு இவருக்கு? எப்படி ஒரு சாதாரண ஒரு பர்சன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள உள்ள போறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தாலும் லாஜிக் வந்து பெருசாக இதாக இருந்திருக்கும். பட் லாஜிக் இல்லை, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லாஜிக்காக திங்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கனெக்டிவிட்டி வந்து கட்டாயி இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இதில் ஒரு முக்கியமான பாயிண்டாக கூட சொல்லலாம். நம்ம இப்போ சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலரியில் அவன் மதராசி படத்துக்கான சேலரி வந்து கம்மியாக வாங்கியிருக்கிறதாகவும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கொடுக்கறத விட அதுக்கு தனி கிராஃபிக்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ படத்தில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தா வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏற்றப்பில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பனிங் டோல் பூத்தில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். வேணா அந்த இடத்துல வந்து கேமராமேன் வந்து சூப்பராக பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கண்டெய்னர் மோதுறப்ப அந்த கார்லாம் தெரிக்கிறதுலேருந்து அந்த சைடு மோஷன் ஸ்லோ மோஷன்லேருந்து சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காரு. சொல்லவே வேணாங்க. நம்ம வில்லனை பற்றி, வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியில் எப்படி பார்த்தோமோ அவர் மனசு இப்பவும் அப்படி தான் இருக்கிறாரு. துப்பாக்கி ரிலீஸ் எத்தனை வருஷம் ஆச்சுங்க, பையனுக்கு வருஷம் ஏதாவது வயசுக்கு அதிகமாகும்னு பார்த்தா இருக்க கம்மியாகிட்டே இருக்கு. அவர் பாடி பில்டிங் வேற லெவல், இன்னொன்று ஆக்ஷனும் வேற லெவல், செம்மையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை சிவகார்த்திகேயன் வந்து முடிஞ்ச வரையும் டேக் ஓவர் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல சிவகார்த்திகேயனோட ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவர் வேற லெவல், அந்த டைலாக் அந்த ஸ்பீச் எல்லாமே மாச தெரிக்க விட்டுட்டாங்க. அந்த துப்பாக்கி யார் கைக்கு போனாலும் வில்லன் நான் தாண்டாங்கிற அந்த டைலாக்கை எப்படிதான் ஏஆர் முருகதாஸ் வந்து அவங்க கொண்டு வந்து வைக்கணும்னு நினைச்சாரோ தெரியல, ஆனா வச்சுட்டாரு, மாசாவே வந்துருச்சு. வில்லனுக்காகவே கண்டிப்பா படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லயே வந்து பாத்தீங்கன்னா அதிக பேர் படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. சேம் வில்லனுக்கு ஈக்குவலா எங்க தலையும் நல்லா தாண்டா ஃபைட் பண்ணுது, எல்லாமே சூப்பரா தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நல்லா இறங்கி இது பண்ணியிருக்காரு, நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து இதுல மற்ற படத்தை கம்பேர் பண்றதை விட இந்த படத்துக்காக அதிக எஃபெக்ட் போட்டிருக்காரு. அந்த ஓடுற ஆக்ஷனு நடக்கிறது எல்லா பாவனையுமே வந்து தனித்துவமா எனக்கும் இது மாதிரிலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு அடுத்தாப்புல இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிடுவார். அவரு ரகுவரெல்லாம் வந்து அது வேற ஒரு தனி ட்ராக் ஆகலாம். அந்த மாதிரி இவரும் ட்ரை பண்ணியிருக்காரு, அது அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்க சிவகார்த்திகேயன் வந்து அதிகமாயிட்டு இருக்க தவிர கம்மியான மாதிரி எந்த இடத்துலையும் ஒரு டிராப் பேக் கூட காட்டல. எல்லாத்துக்கும் ஈக்குவலுமே இவர் கண்டிப்பா வந்து ஒரு காம்படிஷன் ஒரு ஃபயரா கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். படம் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து போய் பாருங்க, படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. மற்ற வேற மாதிரி சோசியல் மீடியா சொல்ல மாதிரி படம் நல்லா இல்லை அப்படி நல்லா இல்லைன்னு சொல்லாதான் ரிவ்யூ வந்து ஃபயர் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் படம் வந்து நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் தான் பயங்கரம். ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தீபாவளி தான், சொல்லவே தேவையில்ல. தீபாவளி தான், வெடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபுல் ஃபைட் சீனு, ஃபுல்லாக ஆக்ஷன் மட்டும்தான் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து இருக்கும். சிவகார்த்திகேயன் என்ட்ரி வந்து எல்லாமே நம்ம இப்போ படம் பார்க்குறோமோ இல்லையோ தேட்டருக்கு போனோமா ஃபர்ஸ்ட் வந்து மதராசின்னு வந்துருது, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வீடியோ எடுத்து ஸ்டோரி போடாமல் நம்ம இருக்கவே மாட்டோம். அதே மாதிரி ஸ்டோரி போகிற நண்பர்களாக இருந்தீங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு காட்டவே மாட்டாங்க. அதனால மொபைலை கையிலேயே வச்சிருக்க வேண்டாம், அவர் வரப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் சிவகார்த்திகேயன் வர மாட்டாரு, இன்ட்ரோ லேட்டாக தான் கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் மாசா கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சரக்கமாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க.